பார்த்தீங்கன்னா அழுதா நதி குளிச்சு முடிச்சுட்டு போய் கட்டு தாங்கிட்டு வரதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நிறைய சாமிங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் அழுதா நதி. ஸோ இங்கேருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்துக்கிட்டு அப்படியே வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சில்னஸாக தான் இருக்குது. நிறையா சாமிங்க இன்னும் வந்து குளிச்சிட்ருக்காங்க. பகலில் ஓரளவுக்கு நல்ல விஷுவல் உங்களுக்கு தெரியுதுன்னு நம்புகிறேன். ஏன்னா நைட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ கட்டு தாங்கிட்டு நம்ம போயிட்டுருக்குறோம். அழுதாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்மளோட பயணம் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றது அடுத்தடுத்து பார்க்கலாம். சுவாமியை சரணமையப்பா. அப்படின்னா புரியலையே. நான் யார் என்று புரிந்து கொள்ளு நீ. நீயும் ஐயன் நானும் ஐயன் உண்மை தெரிந்து கொள்ளு நீ. ஐயன் தயவு உனக்கு இருக்க பயம் எதற்கு? ஆபத்தா? என்ன ஆபத்தா ஐயப்பா? சொல்ல ஐயப்பா சொல்லு. சொன்னது புரியும். சாமியை சரணமைப்பா. பார்த்தீங்கன்னா நல்லா சாமிகளும் போயிட்டுருக்காங்க. நம்ம எதுக்காக இங்கே நின்று இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மரத்து மேலே ஏறுறாங்க பாருங்கள். மேலே இந்தமாரி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் யாருன்னா இங்கே கீழே கடை போடுறவங்க தான். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாமிமார்கள்லாம் வராத நேரத்தில் அவங்க வந்து அவங்களோட கடையோட பொருளெல்லாம் கீழே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் யானைக்கும் மற்ற மிருகங்களுக்கும் பயந்து இதுமாரி வந்து மேலே வைப்பாங்க. அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடை போடுற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கடைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இதுதான் அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு விஷயம். ஏன்னா இது எல்லாமே வந்து அவங்க விட்டு போயிட்டாங்கன்னா அந்த 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்து யானை வருமா இல்லை என்ன வரும்னு தெரியாது. எல்லாமே வந்து அடித்து உடச்சிட்டு போயிடும். அதனால் வந்து இதை வந்து அவங்க இந்த வழியாக கடைப்பிடிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ.